வெல்கம். நான் ரொபேன். இந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், பின்னாடி 2 போஸ்ட்டை பார்த்ததுமே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஆமாங்க, 2 கேடுகட்ட படத்தை நீங்கள் ஊடு கட்டி அடிக்க போகிறோம். எஸ், அதுக்கு முன்னாடி தெளிவாக, அதாவது சூர்யா அண்ட் விஜய் ஃபேன்ஸ், விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் அடிக்க வராதிங்க. முழுசாக வீடியோ பார்த்துட்டு அடிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போய் ஆகா இது சொல்கிறது கரெக்டாக தான்ப்பா சொல்கிறான், நம்ம படம் சரியாக எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். டீல் டீல் டீல். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போடலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. அதாவது சார், இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஒரு பையன் ஊதாரியாக தெரியலாம், படிக்காமல் தெரியலாம் அப்படின்னா அவன்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணால் பூமரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பட் ஆனால் ஒரு நல்லா படிக்கிற பையன் திடீர்னு ஏதோ தப்பான சகவாசத்தால் நல்லா படிக்காமல் போய் ஊதாரியாக போகிறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் நம்ம சொல்லணும், டே தம்பி படிப்பு தாண்டா எல்லாமே, ஊதாரியை சுத்தாத தற்கொலை ஆயிடுவோம் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன்லேயே ஈஸியாக சில பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஏதோ வீட்டு வழி கல்வி அப்படின்னு. ஏன் புள்ள படிக்காட்டியும், அதாவது காலேஜ் போய் டிகிரி வாங்காட்டியும் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு வீடியோ போயிட்டு பணம் சம்பாதிச்சிரும். ஸோ நம்ம அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையில்ல சார். ஃப்யூச்சர் வந்து ஏஐ நோக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஏஐ நம்பியே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்க, உங்களுக்கு இப்போ வந்து படிப்பறிவே இல்லாட்டியும் அதில் டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு படிப்பறிவு தேவை. ஏன்னா ஏஐ வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு சமைக்காது, துணி துவைக்காது, வீடு கூட்டாது, குறிப்பாக விவசாயம் பண்ணாது. அதாவது சொல்லுவாங்க இல்லை, நீங்கள் என்ன தான் படித்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊற்றுறன்ற மாதிரி நம்மளால் அரிசியை டெவலப் பண்ண முடியாது ஏஐயில். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா ஒரு அருமையான படம். ஏன்னா நான் ரெட்ரோக்கு முன்னாடி கங்குவா படத்துக்கு பாசிட்டிவ் கொடுத்துருந்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க, தரமான படங்க. அந்த படத்தை அப்படி சொன்னதுக்காகவே கழுவி ஊற்றினாங்க. அப்போ என் பக்கத்தில் நின்னது சூர்யா ஃபேன்ஸ். எனக்கு இப்பையும் நான் அவங்க நன்றி கடன் பட்டிருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி பேசுகிறோம்ல. ஏன்னா அவங்க கேட்டால் நிறைய பேர் கேட்டது, நான் சொன்னது ஒரே விஷயம், உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரிவ்யூ போடல. எஸ், இந்த வீடியோ அதுதான். அதே மாதிரி தான் விஜய் தேவரகொண்டா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவருடைய அதிகமான படங்கள் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. காம்ரேட் பார்த்த மாதிரி ஞாபகம். இந்த நானே 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 கீதமாக ஏதோ ஒரு படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். பட் ஆனால் கிங்டம் வந்து 10 நாள் ஆயிடுச்சு அது வீடியோ போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ரெட்ரோ சேர்ந்து போட்டுடலாம், 2 பேரும் ஒன்றா மாட்டியிருக்காங்க, ஒன்றா அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானு. எஸ், ரெட்ரோ படத்தில் வந்து ரெட்ரோ படமோ கிங்டம் படமோ என்ன சொல்கிறாங்க, கிங்டம் ரெட்ரோட காப்பின்றாங்க. எனக்கு தெரியலை. அப்புறம் ஏன் தேவரகொண்டா ரெட்ரோவோட ஆடியோ லான்ச்சுக்கு போனார்? ஒருவேளை முன்னாடியே பேசி வச்சுதான் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சிம்பிளான கதை தான். 2மே அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை ஹீரோ காப்பாற்ற போகிறாங்க, அவ்வளோதான். ஹீரோ ஏன் போகிறாரு, எதுக்கு போகிறாரு, அவ்வளோதான். இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஹீரோக்கு ரொம்ப பயங்கரமாக பில்டப் தர்றேன் அப்படின்னு டம்மி ஆக்கிட்டாங்க. ஏன்னா ரெட்ரோ விளையாச்சு கடைசி 40 நிமிஷம் இருக்குல்ல, பயங்கர ட்விஸ்ட். என்னன்னா வில்லனோட அடியாளாவே போகிற நம்ம ஆள் வந்து டக்குன்னு சுதாரிச்சு நான் இனிமேல் அந்த பக்கம் அடிக்க போகிறேன்னு திரும்ப வரல டப்புன்னு. அதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டு. பட் ஆனால் இங்கே வந்து அதாவது இந்த படத்தில் ஏதாச்சும் ரெட்ரோவில் வந்து ஹீரோயின் எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரியாமல் ஹீரோயின் டாக்டர்னால அந்தமானுக்கு போனாங்களாமா, அந்தமானில் தீவில் மக்களுக்காக உதவுறாங்களாமா. ஏன்னா லவ் பண்ணும்போதே அவன் ரவுடின்னு தெரியலையாமா, நீ சிரிச்சா அழகாக இருப்பன்றலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த சீன் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அழகான காதல் படத்துலேருந்து ஆட்டையப்பட்ட சீன். முதல் 2 சட்டையெல்லாம் சந்திப்பாங்கல்ல அந்த சீன், அதை எவ்வளவோ அழகாக காட்டியிருக்கலாம். ஆனால் முதல் 40 நிமிஷம் போது அந்த சாங் தாங்க, கன்னிமா சாங் மட்டும்தாங்க சந்தோஷம் பிரிச்சிருப்பாப்பு. அந்த சாங் மட்டும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர முக்கியம் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போகிறா ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்புற மாதிரி காட்டவே இல்லைன்றது தான் அந்த படத்தில் மிகப்பெரிய மேட்ச் பண்ண. ஆனால் இந்த பக்கம் அப்படி கிடையாது. இங்கே போலீஸாக இருக்காப்புல, போலீஸாகவே அனுப்புகிறான்ற பட்சத்தில் டக்குன்னு நடக்குது. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. நம்ம காதில் கடப்பாறையாச்சும் குத்துன்னு குத்துற மாதிரி இருந்துச்சு. பாதி பேர்லாம் ஓடி வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த படம் லாஸ்ட் 40 நிமிஷம் கொஞ்சம் தெளிவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாப்புல. ஏன் அந்த மக்கள் சிரிக்காமே வாழ்ந்தாங்க, ஏன் இந்த ஹீரோ சிரிக்காமே வாழலாம். அதாவது இந்த ஹீரோவாச்சு அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கலாம். குழந்தையா பிறந்தான், உண்மையிலேயே அவன் குழந்தையா பிறந்தப்பே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவன் சிரிக்காமல் இருக்கான் சொல்லணுமா இல்லையா? ஆனால் இந்த பக்கம் நம்ம தேவரகொண்டா சிரிக்கவே மாட்டாப்புல.
ஏன்னா சிரிக்கிறக்கான கதையும் இல்லை, சிரிக்கிறக்கான காரணமும் இல்லை. இடி பிடிக்கிறாங்க பயங்கரமாக, காரணமும் இல்லை. அட்லீஸ்ட் அவர் ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த ஹீரோயின் வந்து அட்லீஸ்ட் சார் நான் ரீட்டா அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி கொண்டு போகிறது நல்லா இருந்துச்சு ஓரளவு. பட் இந்த பக்கம் அந்த அம்மா எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே ஒரு சில பொருட்கள் வந்து அதிகமாக வச்சுருப்போம். அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் அது அந்த இடத்துல இருக்கணும். அது அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அப்படியே துடிச்சு போகும்ல, அந்த மாதிரி தான் வச்சாங்களான்னு தெரில. எல்லா படத்துலையும் ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோயின் அப்பா அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து காமெடி அப்படின்னா நம்ம இவர் வச்சுருக்காங்க, ஜெயராம் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இலி 4 வழி, ஒரு இலி 4 வழி. சத்தியமாக யாராச்சும் தேட்டரில் சிரிச்சிங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இந்த பக்கம் காமெடின்ற ஒன்றே கிடையாது. ஆக்சுவலி தியேட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்து ஆடியன்ஸை பார்த்து வேணால் சிரிச்சிருக்கலாம். எது ஸ்க்ரீன். இப்படி ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களடா சீரியஸ்லி. அது ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டு வரும், அருமையான ட்விஸ்ட்டு. அதாவது முகத்தை காட்டவே மாட்டாங்க. யார் நம்மால் வந்து அண்ணனை தேடி போகிறாரு விஜய் தேவரகொண்டா, அப்படியே முகத்தை காட்டவே மாட்டாங்க. தரமாக இருந்துச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன். இதை நீங்கள் கேளுங்களேன். முகத்தை காட்டாமல் உள்ளே போனால் அவர் ட்வின்ஸு அங்கே இன்னொரு தேவரகொண்டா இருந்திருந்தார் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா இங்கே ரெட்ரோ வந்து லீனியர் ஸ்டோரியாக போக வேண்டிய ஒன்று. லீனியர் ஸ்டோரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கலாம், நான் லீனியர் கூட காட்டலாம். பட் ரெட்ரோ அப்படின்ற ஒரு இதில் பழைய அந்த என்ன சொல்கிறது கௌபாய் கேரக்டராகவே காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தே ஸ்க்ரீன் பிளேலையும் கலர்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த என்ன சொல்கிறது டானா காட்டணும்னே கான்சன்ட்ரேட் பண்ணி கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தை அப்படிலாம் கிடையாது. போலீஸாக இருந்து போகிறாப்புல, கான்ஸ்டபிளாக இருந்து போகிறாப்புல. பட் அவ்வளோ மாஸ் எஃபெக்ட்லாம் இல்லை. சீரியஸ்லி அந்த காலகட்டத்தில் ஜீப்பில் இருந்து ஒரு வயர்லெஸ் டெலிஃபோன்லேருந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த சீன் எப்படி இருந்திருக்கணும்? உண்மையிலே வயர்லெஸ் டெலிஃபோன் வந்து கனெக்ட் ஆச்சா, எப்படி கனெக்ட் ஆகிருக்கணும்? எனக்கு அந்த சீன்லாம் எடுபடவே இல்லை. அப்போ இந்த ட்விஸ்ட்டு வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே 2 விஜய் தேவரகொண்டா அப்படின்னு ஒரு சீன் பிரிஞ்சிருந்தால் படம் அல்ட்டியாக இருந்திருக்கும். ஸோ ஒருத்தர் அங்கே இருக்கா அப்படின்னு முடிவாக இருந்துச்சுங்களேன். இங்கே இருக்கவன் ஹீரோயின் தடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அங்கே இருக்க சாகும்போது அங்கே ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும்ல. ஏன்னா அந்த அந்த அண்ணன் கேரக்டர் சாகும்போது ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகணும். சத்தியமாக சொல்லி க்ரியேட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் வந்து தலைவர் வந்து ஹீரோயினை தேடி போகிறாப்புல, தன்னோட காதலுக்காக போகிறாரு. உண்மையிலேயே அக்செப்டபுள். பட் ஆனால் அது ஒரு லூஸு ஹீரோயின். சரி தேடி வந்திருக்கான்ல, தேடி வந்தவனை மதிக்கணுமா இல்லையா? இப்படி எனக்கு புரியலை. தன்னை தேடி ஒருத்தர் கடல் கடந்து வர்றான் அப்படின்னா எவ்வளோ உண்மையாக காதலிப்பான். ரவுடின்னு தெரிஞ்சு தானமா காதலிச்ச, நீ சிரிச்சா அழகாக இருக்கும் பாரு, நீ தானமா வந்து அவனை வழிய விட்ட. ஸோ இந்த மாதிரி சில சீன்ஸில் வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு ஆசை வருது, பட் இருந்தாலும் அதை ஈகோவை காட்டுறான், அந்த மாதிரி காட்டியிருக்கலாம். பட் இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது. இன்ட்ரோ பயங்கரமாக இருக்குது. கரைசிலையை போட்டு அதாவது அந்த கரையிலேயே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்குது. உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான சீன். அதை எவ்வளோ எலிவேட் பண்ணிக்கலாம் மியூசிக்கில். அனிருத்து சீரியஸ்லி ரெட்ரோவில் சந்தோஷமான பங்கு மிக சிறப்பான பங்கு. நான் அவரை குறை சொல்லவே மாட்டேன். பயங்கரமாக இருக்கும். எடிட்டிங் சொதப்பிருக்கும் இந்த படத்தில். எடிட்டிங்கும் சொதப்பல், அந்த சீன் மேக்கிங் ஓகே, நல்ல சீன்னாலும் அந்த எலிவேட் பண்ணுமா இல்லையா? ஒரு அழகான குழந்தை பிறக்குது, அது முதலாக அந்த கரையை தாண்டுது. அடிமைப்பட்ட மக்களோட குழந்தை வந்து அந்த கரையை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ அழகாக காட்டிக்கலாம். அந்த முதலாக காலடி வைக்க எவ்வளோ அழகாக கிடைக்கும். எனக்கு உண்மையிலே இன்னும் ரொம்பவே காண்டான ஒரு விஷயம் வந்து இதுதான். ரெட்ரோவில் வந்து கடைசி அவங்க அம்மா சிரிப்பாங்கல்ல, அந்த தேரில் அவங்க உட்காந்துருப்பான். எங்கே தன்னை அடிமைப்படுத்தினா ராஜா வந்த தேரை இங்கே உட்காந்துருப்பான், அவங்க அம்மா சிரிப்பாங்க. அதுக்கான ட்விஸ்ட் இல்லை, செம்மையாக இருக்கும். அந்த 40 நிமிஷம் அல்ட்டி, அதில் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அந்த 40 நிமிஷத்துக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்கணும் அப்படின்றத என்னோட ரொம்ப என்ன சொல்கிறது ஏக்கமாகவே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன கதை, நல்லா படித்த பையன் திடீர்னு ஊதாரி ஆகிட்டானா என்ன பண்ணுவான், அந்த மாதிரி தான். நல்ல கேள்விட்ட ஒரு வில்லனாக இருக்கான் அப்படின்னா அவன் ஏன் வில்லனானா அப்படின்ற ஒரு சின்ன ஃப்ளாஷ் கொடுக்கணும். கோல்ட் ஃபிஷ் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு அந்த கோல்ட் ஃபிஷ்னா என்ன அப்படின்றது கூட இல்லாமல் அது மறைச்சதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனால் ஹீரோக்கு ஒரு பேஸ் கொடுத்துருந்தால், இந்த ஹீரோக்கு சிரிக்க மாட்டான்றதை மட்டுமே சொல்லி அவன் சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணவால சேம் வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அவன் ஏன் அப்படியானா உண்மையிலே குழந்தையாக்குமே தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அப்போ அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவன் ஏன் சிரிக்கலை? அதுக்கான காரணம் என்ன? அவன் ஊமை, தூக்கிட்டு வந்த சாமியார் ஊமை, ஏன்னா நாக்க எடுத்துட்டாங்க.
அப்போ அவன் ஏன் சிரிக்காமல் இருக்கான், அந்த பிளாட்டை வீக்கானது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய லாஸ். பட் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு அரச குடும்பம், அந்த அரசன் தன்னோட அரசாங்கத்தை தன்னோட மக்களை காப்பாற்ற ஓடுறான். அப்படி ஓடும்போது தன்னோட ஃப்யூச்சர் ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட இதை கொடுக்கணும், அவன் அந்த அரியணையை கொடுக்கணுன்றாங்க. அது ஏன்டா கொடுக்கணும், எதுக்குடா கொடுக்கணும், ஏன்டா நீங்கள் ஊர் கடந்து போகிறீங்க, ஏன்டா இவங்க அடிமையானாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த ஏகப்பட்ட கேள்விகளையுமே நான் சொன்ன மாதிரி அந்த முகத்தை ஃபேஸ் மறைச்சி ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி யார் அந்த அண்ணையை பார்க்க வைக்கிறாங்களா. அப்படி பார்க்க வைக்கும்போது பாப்பா வந்துட்டேன் பார்க்க வைக்கும்போது அது உண்மையிலே இன்னொரு தேவரை கொண்டா அப்படின்னா, அங்கே செத்து போன இன்னொரு தேவரை கொண்டாக்காக இங்கேருந்து ஒரு தேவரை கொண்டா போகிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த எலிவேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இதுதான் சீரியஸ்லி இந்த படத்தில் அந்த கப்பல் சீனில் வந்து 1001 மாதிரி காப்பி பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து இழுத்துக்கிட்டு இருப்பான். என்ன ரீசன் அப்படின்னா கப்பலெல்லாம் உடச்சிட்டாங்க. ஸோ அவங்க கடந்து போகிறதுக்கு எந்த ஊடகமும் இல்லை அப்படின்ற பட்சம் அந்த கப்பலை இழுப்பாப்புல. ஏன்னா அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. சீரியஸ்லி அப்போ கப்பல் இழுக்கும்போது வராது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கை டப்புன்னு வச்சுட்டு அப்படி தள்ளுவாங்களே. அப்படி தள்ளும் போது கப்பல் ஒரு இன்ச்சு நகரும் தெரியுமா. அப்படி நகரும் போது ஏன்னு போட்டுதான் வச்சுக்கோங்க, தேட்டரு தெரிச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, அதுதான் படம். சீரியஸ்லி இந்த 2 படமும் ஃப்ளாப் ஆனதுக்கான இதுதான். பட் எனக்கு ரெட்ரோ அந்த 40 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை வந்து ஹானஸ்டாக சொல்லி ஆகணும். அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது, ஹானஸ்டாக சொல்லி ஆகணும். ஈவன் தோ கார்த்திக் சூப்பராஜாவே இருந்தாலும், ஏன்னா அவரோட கதை தான் நம்ம இது சங்கரோட கேம் சேஞ்சருக்கு கொடுத்துருந்தாரு. சீரியஸ்லி அதுக்கும் நான் பாசிட்டிவ் கொடுத்து மொக்க வாங்கினேன். அதுவும் நல்ல கதை தான். பட் நம்ம எந்த ஆங்கிள் எப்படி பார்க்குறோன்றதுக்கு. ஆனால் கிங்டம் ரெட்ரோவோட ரொம்ப 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 டம்முன்னு கீழே போயிடுச்சுன்றதா உண்மை. பட் ரெட்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லாவா எடுத்துக்கலாம் அப்படின்றத என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் நிறைய பேசலாம், பட் ஆனால் டைம் ரொம்ப போகுது. சும்மாவே ஏற்று விழுவோம் நம்ம செட்டில். ஸோ இது இருக்குது. ஸோ வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் நான் சொன்னதில் மாட்டுக்கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தெரிவிக்க விடுங்க. அண்டல் பாபாய் சானிங் திஸ் இஸ் ராபி அன்பின் காதலன். टाइगर का हुक्म।